வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம். இவங்க திரைப்பட பிரபலம் மட்டுமல்ல, அரசியல்வாதியும் கூட. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவர்கள் ஆந்திரா சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நடிகை, தயாரிப்பாளர், அரசியல்வாதி என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஜெயசுதா அவர்கள். நான் ஏண்டி கொத்துறேன்? உன் புருஷன் தான் கோயில் மாடு மாதிரி என்ன சுத்தி சுத்தி வரான். இன்னாத்திக்கிட்ட சுத்த மாட்டா. நீதான் நடக்கும் போது அழுக்கி குலுக்கிக்கிட்டு நடக்கிறியே, சும்மா போஸ் கொடுக்கறிய போஸ். கூந்தல் இருக்கிற சீமாட்டி அள்ளி முடியறா. சௌரி வச்சோட போய் தெரிஞ்ச நான் என்னடி பண்ணது? சதம் போமே போடி. ஏமா ரெண்டு ஜெயசுதா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சினிமாவில மிகப்பெரிய லெவல்ல வளர ஆரம்பிச்ச ஒரு நடிகை. இவங்க 1958ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சென்னையில ராமேஸ்வர ராவுக்கு மகளாக பிறந்தவர். இவங்க ஆரம்பத்திலிருந்து கலைத்துறையில தன்னை இணைத்துக் கொள்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். நடனம் ஆடுறது எல்லாத்துலயும் அவங்க இயல்பாவே அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தெலுங்குல அவங்களுக்கு படத்துங்கெல்லாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு தொடர்ந்து ஒரு 4-5 படம் தெலுங்குலயே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழ்ல பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது பாலச்சந்தர் அவங்களை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அரங்கேற்றம் அப்படிங்கிற படத்தை ஒரு சின்ன ரோல் கொடுத்தாரு. அவங்களுடைய நடிப்பு அவர் சிறப்பாக இருந்தால்தான் அவங்கள சொல்லத்தான் நினைக்கிறேன், அபூர்வங்கள்ல பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க. இப்படி எல்லா படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. கமலஹாசனுக்கு போய் நடிக்க ஆரம்பிச்சு, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய முன்னணி நட்சத்திரங்கள், அத்தனை முன்னணி நட்சத்திரங்களாக திகழ்ந்து கொண்டிருந்த பெரிய நட்சத்திரங்கள் தெலுங்குல, கேரளாவில், மலையாளத்துல, தமிழ்ல, கன்னடத்துல, ஹிந்தில எல்லா முன்னணி கதாநாயகர்களுக்கும் ஜோடியாக இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு சிறந்த நடிகையாக தன்னை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். தமிழ்ல அவங்க நடிச்ச படம் எல்லாமே நல்ல ஓடின படங்கள் தான். தெலுங்குல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 120 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க. தமிழ்ல ஒரு 100 படங்களுக்கு கிட்ட நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இப்படி எல்லா மொழிகளையும் பார்க்கும்போது இவங்க ஒரு 250-300 படங்களுக்கு கிட்ட நடிச்சிருக்கிறாங்க. நான் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணுமா? சில சந்தர்ப்பங்கள்ல, அதுவும் ராத்திரி நேரத்துல கண்டிப்பா நீ பிரிஞ்சுதான் இருக்கணும். நான் உங்க செக்ரட்டரி. நீ ஒரு பெண். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை வேற, பண்பு வேற. ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் செக்ரட்டரி வேலை பார்க்கறது நம்பிக்கை, வேண்டாத நேரத்துல விலகி இருக்கிறது பண்பு. வெளியில என்ன பேசிக்கிட்டாங்க கேட்டில்ல? பல பேர் பல விதமா பேசுவாங்க. சில பேர் சில வகையில சந்தேகப்படுவாங்க. மனசாட்சி இருக்கும் போது மன்னிக்கணும், வதந்திகள் வாயில இருந்துதான் பிறக்குது, மனசாட்சியில இருந்து இல்ல. நான் உன்னை களங்கப்படுத்துறேன்ல, கௌரவப்படுத்துறேன். குட் நைட். இதுல கதாநாயகியாக ஓரளவுக்கு நடித்திருந்தாலும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த தமிழ் படங்கள் அனைத்துமே இவங்களுடைய நடிப்பை பாராட்டக்கூடிய விதமாக அமைந்திருந்தது. வெள்ளிக்கிழமை விரதம்ன்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, வில்லியா நடிச்சிருப்பாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா வாரிசு, நடிகர் விஜய்க்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல, வாரிசுங்கிற படத்துல. தெலுங்குல பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோவுக்கும் இப்ப இருக்கிற ஹீரோக்கெல்லாம் அவங்கதான் அம்மா. ஆரம்ப காலத்துல பார்க்கலாம் அவங்கதான் கதாநாயகி. சிரஞ்சீவி, என் டி ராமாராவ் இவங்கெல்லாம் இருந்தப்பெல்லாம் அடவி ராமுடுன்னு ஒரு படம், அதுல என்டிஆர் ஜோடி நடிச்சாங்க. அவங்க நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய கதாநாயகர்களுக்கெல்லாம் ஜோடியாக இவங்க நடித்தார்கள். அடுத்த தலைமுறை கதாநாயகர்களுக்கெல்லாம் அம்மாவாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாம இவங்க அரசியல்ல இறங்கினாங்க. காங்கிரஸ்ல உறுப்பினராக சேர்ந்தாங்க. காங்கிரஸ்ல உறுப்பினராக இருந்து தெலுங்கு ஆந்திராவில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு ஆந்திர சட்டமன்றத்துல இவங்க எம்எல்ஏவா போய் தன்னை பதிவு செய்துட்டாங்க. இப்படி
சினிமாவிலும் அரசியலிலும் இவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் இவர்கள் தெலுங்குல வந்து ஒரு 9 படங்களுக்கு மேல தயாரிச்சிருக்கிறாங்க. தயாரிப்பாளராக இருந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த தயாரிப்பு துறையிலும் இவர்கள் வெற்றி கண்டார்கள், நடிப்பு துறையிலும் இவர்கள் வெற்றி கண்டார்கள், அரசியல் துறையிலும் இவர்கள் வெற்றி கண்டார்கள். அப்படி ஒரு வெற்றியாளராகவே இந்த பெண்மணி ஜெயசுதா என்ற இந்த பெண்மணி தன்னை தென்னிந்தியாவில் நிலைநிறுத்திக் கொண்டார்கள். இன்னைக்கு இவங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து இவங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவாங்க, இவங்க அந்த படம் நினைச்சாங்க, இவங்களை எனக்கு தெரியும் அப்படி சாதாரண மக்கள் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெலுங்குல பிரபலம் அடைந்த ஒரு நடிகை தமிழிலும் பெரிய அளவுக்கு பிரபலமாகி இருக்கிறார்கள் என்றால் அது ஜெயசுதா என்பவர்தான். அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 17ஆம் தேதியை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட குணச்சித்திர நடிகைகளின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.